இங்க நம்ம ஹீரோ லவ் பண்ணி ஏமாத்திட்டானே மாதர சங்க தலைவி நம்ம ஹீரோக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட்மே கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டருமே நம்ம ஹீரோட்ட ஏன் இப்படி பண்ணான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோமே நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். நம்ம ஹீரோ டிகிரி முடிச்சிட்டு 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவனோட ஃபேமிலி கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். அப்ப அவன் ஒரு சாவிட்டு போகும்போது அங்க வச்சு நம்ம ஹீரோயின்மே பாக்குறான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின்மே நம்ம ஹீரோட்ட உன்ட பைக் இருந்தா தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொன்னனால நம்ம ஹீரோயின்மே அவங்க அப்பாட்ட நான் ஒரு பைக் வாங்க போறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவுமே இஎம்ஐல எல்லாம் பைக் வாங்காதன்னு அவங்க வச்சிருந்த காசையே எடுத்து நம்ம ஹீரோட்டையுமே கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோமே பட்ஜெட்டுக்கு ஏத்த போல ஒரு நல்ல பைக் வாங்கலான்னு போனா அப்ப நம்ம ஹீரோயின்மே எனக்கு சூப்பர் பைக் இருந்தா தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன் நம்ம ஹீரோமே சூப்பர் பைக் வாங்க வைக்கிறாங்க. அதுவுமே நம்ம ஹீரோ இஎம்ஐல தான் வாங்கியிருக்கான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே சுத்ததுக்காக நம்ம ஹீரோமே டெபிட் கார்டு லோன் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். கடனே இல்லாத நம்ம ஹீரோ லவ் பண்ணதுக்காக நிறைய கடன் எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வீட்டுல லவ் மேட்டர் தெரிஞ்சனால நம்ம ஹீரோமே கல்யாணம் பண்ணலான்னு மைண்ட மாத்தி ஊட்டிக்குமே கூட்டிட்டு போறான். இப்போ அங்கேயுமே நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ட கடன் வாங்கிட்டு தான் இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின்மே கல்யாணத்துக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பட்டுமே எடுத்திருக்கா. இப்போ அடுத்த நாளே ஹீரோயினோட அம்மாவுமே பொண்ணகான்ல போலீஸ் ஸ்டேஷன்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்தனால நம்ம ஹீரோயின்மே அந்த போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோட அப்பாட்ட உன் பையனை போல ஒரு கடன்காரனுக்கு உன்னோட பொண்ணை நீ கட்டி கொடுப்பேன்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோட அப்பாவுக்குமே தெரியுது நம்ம பையன் ஒரு கடன்காரன். இப்போ நம்ம ஹீரோயின்மே நான் ஹீரோ தான் கட்டிக்கிடுவேன்னு சொன்னனால இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் ஏதோன்னு சொல்லுவாங்க. அதனாலே நம்ம ஹீரோயின்மே வந்து நான் எங்க அம்மா கூடயே போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோமே அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கறான் நான் அந்த பொண்ணை ஏமாத்தினா இல்ல அந்த பொண்ணு என்ன ஏமாத்துச்சான்னு கேட்கறான். இதோட பார்ட் 2 வீடியோக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.